மேசராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாத பலன்களை பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் குருவோடு சேர்ந்திருக்கார். அதாவது பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய குருவோடு இணைந்து குருமங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான். அப்போ குருவோடு சேர்ந்திருக்கும் போது உங்களுடைய ராசிநாதன் பலப்பட போகிறது. அப்போ உங்க எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் எல்லாமே நன்றாகத்தான் இருக்க போகிறது என்று அர்த்தம். ஆனால் இந்த ஆவணி மாதம் 9ஆம் தேதி அன்று, அதாவது 10ஆம் தேதி அன்று செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல போய் மறைகிறார். அப்போ ஒரு பாவகிரகம் 3இல் மறைவது நல்லதுதான். அப்போ என்ன, கொஞ்சம் கோபம், ஆக்ரோஷம் இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் குறைக்கக்கூடிய தன்மை தான். ஆனால் 3ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய முயற்சி ஸ்தானம் பலப்பட போகிறது. அப்போ எதையெல்லாம் செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருந்த சில விஷயங்களை எடுத்து செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் தான் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம். சரி, 2ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீசமாக போகிறார். இது ஆவணி மாதம் 9ஆம் தேதி நீசமாகுது. அப்போ 2ஆம் அதிபதி நீசமானாலே தனம் இல்லையா, குடும்பம் அமையாதா, குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுத்துமா, ஸோ இந்த மாதிரியான ஒரு மன அழுத்தம் உங்களுக்கு ஏற்படுத்தும்? நிச்சயமாக இல்லை. நீசமாக அமர்ந்தாலும் குருவினுடைய பார்வையை பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு நல்ல பலன் தான் தரப்போறார். குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்திருக்கார். அப்போ தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை, 4 காசு கண்டிப்பாக உங்கள் பாக்கெட்டில் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கொண்டே தான் இருக்கக்கூடிய அமைப்பு. சுக்கிரன் நீசம் தான். ஆனால் நீசம் ஆனாலும் குருவின் பார்வை பெற்றிருக்கிறது நல்ல ஒரு விஷயம்தான். அப்படி ஒன்றும் பெரிய பாதிப்பை உங்களுக்கு கொடுக்க போவது இல்லை. ஆனால் என்ன, கொஞ்சம் எந்த விஷயத்தில் நீசம்னா என்ன, சுக்கிரன் கலத்திர காரகன் அல்லவா. அப்போ மனைவி கணவன் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் தனத்தில் எந்த குறைபாடும் ஏற்படுத்த போவதில்லை. உங்கள் வாக்கும் நன்றாக இருக்க போகிறது. 9க்குரியவன் பாக்யாதிபதி அங்கே 2ஆம் இடத்துல இருக்கிறனால குடும்பத்தில் ஒரு நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. குழந்தையின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய, குழந்தைகளை பார்த்து கொள்ளக்கூடிய, குழந்தைகளுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு என்பது இந்த மாதம் உங்களுக்கு நன்றாக இருக்கு. 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் இருக்கார். அந்த 4ஆம் இடத்தில் சந்திரனுடைய வீட்டில் இருந்தாலும் அங்கே ஒரு பகைத்தன்மை, ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை இருக்கும். ஆனால் இந்த புதன் பகவான் பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி சூரியனுடைய வீட்டில், தன்னுடைய அதிநட்பு வீட்டில் வந்து அமையும் போது, அங்கே செவ்வாயும் இருக்கும்போது நல்ல தைரியம், தன்னம்பிக்கை பெறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். அப்போ எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி வெற்றி பெறக்கூடிய தன்மை, தகவல் தொடர்பு துறையினால் அனுகூலம், ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எழுத்து சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், கணக்கு அதாவது எழுத்து, கணக்கு, சிஏ, அக்கவுண்ட், ஆடிட்டிங் இந்த மாதிரியான துறையில் இருப்பவர்களுக்கும் சரி, அல்லது வியாபாரம் சார்ந்த சிறு வியாபாரம், பெரு வியாபாரம், எந்த மாதிரியான வியாபாரத்தில் இருக்கிறவங்க கூட நல்ல புத்திசாலித்தனம் மெருகேற்றும். ஸோ எந்த இடத்தில் எதை செய்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும்ங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜிக் தன்மைங்கிறது இந்த மாதம் அதிகமாகவே இருக்கும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு. சரி, அடுத்து சுகஸ்தானம் 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 10ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கார். சரி, 4ஆம் இடத்தை எந்த ஒரு பாவகிரகங்களுடைய பார்வையும் இல்லை. அப்போ நிச்சயமாக சுகஸ்தானம் வலுப்பெறப் போகிறது அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் அல்லது தாய் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை, அதே சமயத்தில் ஒரு சிலர் வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் உண்டு. ஏன்னா சுக்கிரன் நீசமாயிட்டாரே, அப்போ அது வாகனம் வாங்க முடியாதுங்கிற எண்ணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். ஆனால் பாக்யாதிபதியினுடைய பார்வை பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன், அந்த நட்பு வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு பெரிய கெடுபலன்களை கொடுக்க போவதில்லை. 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். அதாவது ஒரு வருடத்துக்கு ஒரு முறை தான் சூரியன் வந்து ஆட்சி பலத்தோட பெறப்போகிறார் அல்லவா. இந்த ஆவணி மாதம் முழுவதும் சூரியன் வலுவுடையதாக இருக்க போகிறது. 5க்குரியவன் வலு, பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி வலு, உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் வலுவாக இருக்கார். தன்னம்பிக்கை பெறப்போகிறது. அரசின் மூலமாக அனுகூலம், ஆதாயம் கிடைக்கப் போகிறது. குழந்தைகள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. 5ஆம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய இடம். ஒரு சிலருக்கு திடீர் பதவிகள், ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு
வாய்ப்புகளை உருவாக்கும். அப்போ என்ன, பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த சில பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தன்மை இருக்கிறது. தகப்பன் மூலமாக நல்லவைகள், தகப்பனுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம், ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மை, அரசின் மூலமாக அனுகூலங்கள், அரசியல்வாதிகளுக்கு ஒரு சில அதாவது நட்பெயர்கள் கொடுக்கக்கூடிய தன்மை, அல்லது அரசியல்வாதிகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் பதவிகள் கிடைக்கக்கூடிய தன்மை, அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய தன்மை, வெளிச்சம் காமிக்கக்கூடிய தன்மை. ஏன்னா சூரியன் வெளிச்சம் அல்லவா, நீங்கள் யாரு என்று இதுவரைக்கும் வெளி உலகத்துக்கு தெரியலன்னா இப்போ வெளிச்சம் போட்டு காமிக்கும். இதுவரைக்கும் உங்களுக்கு மறைந்திருந்த விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே ப்ரொஜெக்ட் ஆகக்கூடிய தன்மை. அப்போ என்ன நடக்க போகிறது, அரசின் மூலமாக நன்கு குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் மேசராசி என்பவர்களுக்கு. சரி, 6ஆம் இடத்தில் கேது உட்கார்ந்திருக்கிறது நல்லதுதான். ஒரு பாவ கிரகம் என்று சொல்லக்கூடிய ஒரு கேது, அதாவது ஒரு பாம்பு கிரகம், வால்பகுதியை கொண்ட அந்த கேது 6ஆம் இடத்தில் இருப்பது நல்லது தான். எதிரிகளை பந்தாட வைக்கும், எதிரி தொல்லைகளை அளிக்கக்கூடிய தன்மை, யார் எதிரி என்று இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டுவது, வங்கிக்காக அதாவது வங்கி கடன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கடன் கிடைக்கக்கூடிய தன்மை என குரு பார்க்கிறார். அப்போ கடன் கிடைக்கக்கூடிய தன்மை, ஏதாவது ஒரு நோய் சார்ந்த விஷயங்கள், உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் அது தீர்க்கக்கூடிய தன்மை. ஏன்னா 6க்குரியவன் தனக்கு 12இல் மறைகிறார், 5ஆம் இடத்தில் இருக்கார் அல்லவா, தனக்கு 12இல் மறைந்து குருவினுடைய பார்வை பெற்று அங்கே கேது இருக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு உடலும் சார்ந்த விஷயத்தில், எதிரிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், கடன் சார்ந்த விஷயத்தில் சில நல்ல பல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். அதே சமயத்தில் 7க்குரியவன் தனக்கு 12இல் போய் மறைகிறது நல்லது இல்லை. அப்போ என்ன, குருவின் பார்வை பெற்றிருக்கு. அப்போ கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணுங்கிறது மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்க. 8ஆம் இடத்தை குரு பார்ப்பது நல்லது. சொந்த ஊரை விட்டு வெளியே போகக்கூடிய தன்மை ஏற்படுத்தும். வேலைக்காக, தொழிலுக்காக, அல்லது 4 காசு சேர்த்துவதற்காக தன்னுடைய ஊரை விட்டு வெளியில் செல்லக்கூடிய, பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய, வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய, டிராவல் பண்ணக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். குரு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால, 8ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். 8க்குரியவன் தனக்கு 8ஆம் இடத்துல போய் மறைகின்ற ஒரு மாதம். எப்போ, இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் 10ஆம் தேதி, அது குறிப்பாக 26/8/2024 அன்று 8க்குரியவன் தனக்கு 8ல் போய் மறைகிறார். குருவினுடைய பார்வை பெறுகிறது. அப்போ உங்களுக்கு வழிகள், வேதனைகள், ஒரு வழக்கு, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையோடு இருந்தவர்கள் அதிலிருந்து வெளிவருவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். ஸோ இதை சரியான முறையில் பின்பற்றி கொள்வது உத்தமம். 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கார். அது சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கார். உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். என்ன, கடல் கடந்து செல்லக்கூடிய தன்மை, வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய தன்மை, ரிசர்ச் துறையில் இருப்பவர்களுக்கு ஆர்வம் இருக்கும். ஏற்கனவே யூஜி முடித்தவங்க பிஜி படிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு உருவாக்கும். கடல் கடந்து செல்லக்கூடிய தன்மை, ரிசர்ச் கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட துறையில் நல்ல ஒரு அனுகூலம், ஆதாயம், அதுவும் குறிப்பாக இந்த விஞ்ஞானம் சார்ந்த விஷயத்தில், அறிவியல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மை. புதன் வீட்டில் கேது வந்து நல்ல ஒரு ஞானத்தை கொடுக்கிறது. 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், தொழிலில் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறது. மாற்றம், எந்த மாற்றம் உங்களுக்கு வந்தாலும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு, என 10க்குரியவன் தனக்கு 2ஆம் இடமான 11ஆம் இடத்தில் இருக்கிறதும், அந்த 11ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 5ஆம் இடத்தை பார்க்குறதும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள், தொழிலில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஒரு சிலர் வந்து விரிவாக்கம் செய்யக்கூடிய தன்மை, தொழில் அபிவிருத்திக்காக கடன் அப்ளை பண்ணிங்கன்னா கடன் கிடைக்கக்கூடிய தன்மை. ஒரு சிலர் வேலையில் இருப்பவர்கள் சொந்த தொழிலை ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் ஏற்பட்டு சொந்த தொழிலுக்கு செல்லக்கூடிய தன்மை. ஸோ இதெல்லாமே நல்லா இருக்குது. 12இல் ராகு இருக்கார்.
6-12 அச்சுக்களை ராகுக்கு எது இருக்கிறதுனால நிச்சயமாக வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும். ராகுங்கிறது வெளிநாட்டு கிரகம் அல்லவா, அது குருவினுடைய வீட்டில் இருக்கிறது இன்னும் நல்லது. வெளிநாட்டின் மூலமாக பணம் வரக்கூடிய தன்மைகளை நிச்சயமாக உருவாக்கும். அப்போ வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு நண்பர்கள், அந்நிய மதத்தினருடைய தொடர்புகள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால், அதாவது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த நவ கிரகங்களினுடைய ஜெயந்தி வர இருக்கிறது. அதாவது நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த 9 கிரகங்களில் இந்த 7 கிரகங்கள் மிக முக்கியமானவை. அதுவும் குறிப்பாக இந்த சனி ஜெயந்தி, செவ்வாய் ஜெயந்தி, குரு ஜெயந்தி, இந்த 3 ஜெயந்திகள் இந்த ஆவணி மாதம் வர இருக்கிறது. ஸோ இது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி ஜெயந்தி ஆவணி மாதம் 11ஆம் தேதி 27/8/2024 அன்று சனி ஜெயந்தி. ஸோ யாருக்கெல்லாம் சனி திசை, சனி புத்தி, தொழிலில் ஒரு மாதிரியான விரக்தி இருக்கிறது, தொழிலில் ஒரு பெரிய லாபம் இல்லை அப்படின்னா அன்றைய நாள் என்னைக்கு வருதுன்னா அந்த செவ்வாய்க்கிழமை வருகிறது. ஸோ அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் பகவான் அல்லது சனி பகவானை வழிபடுவது ரொம்ப நல்லது. அதே போல் ஆவணி மாதம் 20ஆம் தேதி 5/9/2024 அன்று செவ்வாய் பகவான் ஜெயந்தி. யாருக்கெல்லாம் செவ்வாய் திசை அல்லது செவ்வாய் புத்தி நடக்கிறதோ, நிலம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை, சகோதரன் மூலமாக பிரச்சனை, இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபடுவது உத்தமம். அதே போல் ஆவணி மாதம் 30ஆம் தேதி 15/9/2024 அன்று குரு ஜெயந்தி. குரு பகவானுடைய பிறந்த நாள் வருகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அன்றைய தினம் யாருக்கெல்லாம் குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை, தனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை, ஒரு நல்ல பாக்கியம் நமக்கு கிடைக்கல, வெளிநாட்டு போகக்கூடிய யோகம் நமக்கு கிடைக்கல, யாருக்கெல்லாம் குரு திசை குரு புத்தி நடக்கிறதோ அவர்கள் எல்லாம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அல்லது தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடுவது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை உருவாக்கி கொடுக்கும்.